வீரர்கள் பின்னுக்கு வந்து எடுபடி வேலை கதிரையில் போட்டு நான் பின்னுக்கு மேனேஜ்மெண்ட் செய்கிற வீரர்களை கொஞ்சம் பார்க்குறேன். வேஷுக்கு கூட நீங்கள் அற்புதராட்சியோட தம்பி இருக்கு, அந்த தம்பி வச்சு போட்டு செய்யுங்க. நான் பின்னுக்கு ரெண்டு மூணு மெச்ச எல்லா சப்போர்ட்டும் செய்கிறேன். அந்த மேடை பக்கமே நான் வரமாட்டேன்னு இவர் இப்படி கேட்டதுக்காக நான் அவர் சொல்லி போட்டால் கூட்டத்தை நடத்துகிற போது தொட்டி ரெண்டு ஓடி வாரார், மாஸ்டர் ஓடி வாரான்ட்டு ஜனங்களாம் தகவல் வந்துட்டு இருக்கான். அதை விட அங்கே குரோம்பட்ட பலோஷிப் ஜேம்ஸ் தேர்ந்த பாஸ்டருடைய அந்த பலோஷிப்பு 50 மஞ்சள் பேக்கில் அரிசி துணிமணி எல்லாம் கொடுப்பாங்க. அது ஜேம்ஸ் தேர்ந்த பாஸ்டருடைய பலோஷிப்பில் இதில் சம்மந்தப்பட்ட ஊழியக்காலம் தெரியும். அந்த கியூவில் நின்று பாயோ அரிசியோ பாத்திரங்களோ சின்ன சின்ன காலை மாதம் தான் அவங்க கொடுப்பாங்க. அப்படி கியூவில் இருந்து இந்த இந்தியாவில் இந்திய ஊழியக்காரன் வளர்ந்தவன் தான் நான் கரங்களை தட்டி ஆண்டவர் நாம சொல்லுங்க. அல்லேலூயா. கூட ஆண்டவர் அந்த காரியத்தில் என்னை உருவாக்கி அந்த கண்ணை கொடுக்க விடாமல் தப்ப பண்ணி அங்கேருந்து நான் சந்திரங்கோவில் போய் அங்கேருந்து 7 நாள் பாசிங்கோட கடலால் 9 கிலோமீட்டர் நீந்தி இடையில கொண்டு இறக்கி விட்டு இதான் இறங்கின்னு சொல்லி சின்ன ஒரு குட்டி மணத்திடல் இறக்கி அதுலேருந்து நான் தலைமை நாளுக்கு 9 கிலோமீட்டர் நீந்தி செத்த குணமாக அந்த இடத்துல கரையுதுங்க. ஆமாம் சொல்லுங்க. ஒரு குணமாக அந்த கரையை தனி அந்த படத்தை ஃபுல்லாக ரசிச்சு படத்தை நீங்கள் அப்புறம் எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும். இப்போ என்னதுக்கு இந்த மாமா கதை சொன்னான்னு சொன்னால் எப்படி எங்கேருந்துலாம் நம்ம வெட்டப்படும் வந்து யாக்கோபு என்ன செய்தான் ஏமாந்து போனோம். ஆமாம் சொல்லுங்க. ஏமாந்து போய் ஒரு ஒரு ராக்கெல் மேலே வச்ச அந்த நாள் யூத கல்யாணமெல்லாம் பகல்லாம் நடக்கும். ஆனால் வரலாற்றில் இல்லாதபடி நியாயப்பிரமாணத்தில் எழுதாதபடி இந்த கள்ளத்தனமாக அந்த மாமன் என்ன பண்ணால் ராத்திரியாக கல்யாணம். ஜாம் சொல்லுங்க. ஏன் ராத்திரியாக கல்யாணம் தெரியுமா? ஒரு குருடியை கொண்டு வந்து அவன் தலையில் கட்டி விடுறதுக்காக பக்கத்தில் கையை பிடிச்சோம். ஊழியத்தில் நீ ஆசைப்படலாம், அழகை விரும்பலாம், பணத்தை விரும்பலாம், உனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கலாம். அபிஷேகத்துக்கு அது வித்தியாசமான அபிஷேகம். நீ எதிர்பார்க்கிறத செய்யாது, அதுக்கு எகேன்ஸ்டா இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆம சொல்லுங்க, ஆம சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஒன்றை எதிர்பார்ப்பாய், தேவன் வேறொன்றை நியமிப்பார். இவன் சொன்னான் அதெல்லாம் கிடையாது, நீ அவளையும் எனக்கு கட்டி கொடு. ஆம சொல்லுங்க. யாரையும் கட்டி கொடு. நீ குருடியை கட்டி தலையில் கட்டி விட்ட. ஆம சொல்லுங்க. அதனால இப்போ இவளையும் கட்டி கொடுன்னு கேட்குறான். இவளுக்கு 7 வருஷம், அவளுக்கு 7 வருஷம். இதுக்கு நடுவில் இந்த கோல் தான் வச்சு நடத்துது. ஆம சொல்லுங்க. இப்போ லாபானுக்கு தெரியாது, யாக்கோபுக்கும் தெரியாத ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாம சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க வச்சிருக்க வேதம் தான் இந்த கோல். நாம சொல்லுங்க. இந்த சத்தியத்தை யார் நல்லா படிக்கிறானோ, யார் நல்லா தியானிக்கிறானோ அது அவனை நடத்தும், அவனுடைய பிள்ளைகளை சந்ததிகளை அது நடத்தும். அவன் சொல்லுங்க. இந்த சத்திய வேதம் அவனுக்கு அழகா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும். அவன் சொல்லுங்க. தெரியா இது கையெல்லாம் வச்சிருக்கிறேன், படிக்காட்ட என்ன தெரியும்? கையெல்லாம் அன்பை பற்றி இருக்கு, கையிலலாம் பொறுமையை பற்றி இருக்கு. இதை கையில் வச்சுக்கிறது படிக்காவிட்டா பொறுமை என்ன என்னன்னு எனக்கு தெரியும், விசுவாசம் என்னன்னு தெரியும். அதை படித்து நான் ருசித்து அதை உண்ணுகிற போது அது எனக்கு ஊட்டமாய் சத்தாய் மாறும், அது செயலாய் மாறும். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த லாவானுக்கு அவருக்கு பொறாமை எரிச்சல் வந்துட்டு, என்ன வந்து எரிச்சல் வந்துட்டு, இந்த வெள்ளாடுகளை நீ வச்சுக்கோ, கலர் ஆடை எல்லாத்தையும் என்னட்ட விட்டு. ஆமே. இவன்கிட்ட போன ஆடெல்லாம் பெருகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கோல். யார்கிட்ட கையில் கோல் இருக்கோ, நீ இந்த டம்மி ஆட்டை கொண்டு கொடுத்தாலும் அது பஸ்பமாக போகும், புஷ்டியான ஆடை மாறு. அவன் சொல்லுங்க. உன்னை ஒருத்தர் ஏமாத்த நினைச்சா கூட உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. உன்னை இருக்கிறது கர்த்தருடைய அபிஷேகம் என்ற கோல், அபிஷேகம் உள்ள மனுஷன். அதான் ஆண்டு சொன்னால் அபிஷேகம் உள்ள மனுஷன் மேலே கை போடாத சொல்லிட்டார் ஆண்டு. அவன் சொல்லுங்க. ஒரு நாள் ஊழியக்காரனுக்கு விரோதமாகவோ ரகசியமாகவோ எங்கேயோ வாயை திறந்து பேசுறாதீங்க. கரங்களை தட்டி ஆமை சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாக, ஒரு அபிஷேகம் பண்ண மனுஷனுக்கு விரோதமாக எங்கேயும் முறுமுறுத்துறாதீங்க. ஆமே. அவனுக்கு தெரியாது ஏன் ஆடு பெருகுது. அவன் கேட்கிறான், மாமன் கேட்கிறான். அது உங்ககிட்ட வந்து மாத்திரம் ஆடு பெருகுது, என்னட்ட இருந்தால் குறைஞ்சி போகுது, அது நட்டப்படுறேன். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னிட்ட அபிஷேகம் இல்லை, கத்தரம் இல்லை, உன்னிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரை பாடுகிறவன், கர்த்தரோடு நேரம் செலவிடுகிறவன். ஆட்டை அங்கங்க மேய விட்டு நான் உட்கார்ந்து கர்த்தரோடு பேசுவேன். கரங்களை தட்டி ஆமா சொல்லுங்க. தாவீதுல முழு வரலாறு அதே மாதிரித்தான், யாக்கோபுடைய முழு வரலாறு அதே மாதிரித்தான். மோசேயிடம் யாரோட கோல் தொலைஞ்சு தெரியுமா? யோசேப்போட கோல் தொலைஞ்சு போச்சு. யோசேப்போட கோல் முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை இந்த கோல் எவ்வளோ அவமானப்பட்டுச்சு தெரியுமா? யூதான கையில் போய் அவமானப்பட்டது, ரூபண்ட கையில் போய் அவமானப்பட்டது. 12 பிள்ளைகள் அவன் பிள்ளை தான், அவன் பெத்த பிள்ளை தான். சபைக்கு வர எல்லாரும் கத்தனை பிள்ளைகளா? எத்தனை பேர் அவங்க கேட்டப்ப நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கன்னு கேட்டப்ப, எப்படி நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானான்னு கேட்டப்ப, கோலை நம்பி கொடுத்தா
விபச்சாரி வீட்டை கிடக்கு கோல், மோதிரம், கடையம் எங்க போய் மாட்டுது, விபச்சாரி வீட்டில் போய் மாட்டுது. அவள் கொண்டு வச்சு நிப்பாட்டுறது. அது யாரு? ஹலோ, கையோடு சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டா போய் இருங்க. சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டா போய் இருங்க. தண்டனை கொண்டா வேணுங்க. எங்கேயும் போய் பைபிளை புத்தகத்தை அதை இதை விட்டுக்கிட்டு மாட்டிடாதீங்க. புரிஞ்சாக்கள் ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையான இடத்துல கொண்டு போய் இதை வச்சுட்டு வந்துட்டீங்கண்டா, அவள் பொடிச்சு இருந்து பாருங்க, இந்த பாசத்தை பைபிள் நெஞ்ச கிடக்கு. அல்லது சிஸ்டருடைய ட்ரெஸ்ஸிஞ்ச கிடக்கு. இது நமக்கு சாட்சி அங்கே வந்து ஆமை சொல்லுங்க. மிக மிக கவனம். ஊழியம் என்றது கத்தி நடக்கிறது போல, நெருப்பு நடக்கிறது போல, நீந்தி கிடக்கிறது போல. ஆமை சொல்லுங்க. அதனால் நம்ம இந்த ஊழியத்தை நம்ம யாருமே அற்பமாக எண்ணாதபடி, நான் உண்மையாகவே நான் இந்த இடத்துல ஆவியானவர், நான் பிறருக்காகவோ அண்டிக்காகவோ என்னை இந்த இடத்துல முதல்ல எனக்கு இடம் வந்து எனக்கு ஊழியம் செய்ய வச்சு அவையான பார்த்து டேனியல் விட்டு அவர்கிட்ட முகத்துக்காக வரல. ஆவியானவர் இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு அவர் அதிகமாக நேசிக்கிறான்னு நினைக்கிறேன். நாம சொல்லுங்க, உங்களை அதிகமாக நேசிக்கிறானா இந்த மனம் விட்டு நான் அதை பேசுகிறேன், அதை தப்பாக ரைட்டான கூட தெரியல. நாம சொல்லுங்க. ஆனால் ஆவியானவர் சொல்றதை சபை கேட்கணும் என்று ஆவியானவர் சொல்கிறேன். நாம சொல்லுங்க, கேட்க செவியுள்ளவன் அதை கேட்க கடவுள். ஏன்னா இதில் நீங்கள் அதுதான் நீங்கள் யாருமே தப்பானவர்னு நான் சொல்லி அதை சொல்லலை. நாம சொல்லுங்க, யாரும் தவறிடக்கூடாதுன்னு இருக்காங்க நான் எச்சரிக்கை. நாம சொல்லுங்க, யாரும் இனிமேலும் எந்த காரியத்திலும் எந்த பிள்ளைகளையும் அம்பிட்டுக்க கூடாது. நாம சொல்லுங்க, அதுக்காக நான் சொல்லுறேன். நாம சொல்லுங்க, ஆடுகள் பெரியது காரணம் என்ன தெரியுமா? அவன் வேற குலை போட, வேற இலை போடுங்க, இதே வாதமே இதை கையில் வச்சிருக்கிறேன், அதே வாதமை மரத்தின் கொப்புகளை வெட்டி வெட்டி போட்டான். அதான் ரகசிய. கரங்களை தட்டி நாம சொல்லுங்க, அபிஷேகம் உள்ளவன் 5 அப்பத்தை 2 மீன்களையும் கொண்டு போய் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தது போல அபிஷேகம் இருந்திருந்தால் 5 அப்பமும் 2 மீன்களும் இந்த பொன்னேரியில் இருக்கிற இவ்வளவு மக்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண, ஆகாரத்தை கொடுக்க, பொருளாதாரத்தை சந்திக்க, எங்களை மேன்மேல் ஆசீர்வதிக்க அது போதுமானதாக இருக்குது. நாம சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அங்கே இருந்து மோசேல காலம் வரைக்கும் இருண்ட காலமாய் அமைஞ்சுள்ளுங்க. மோசேன்னு 430 வருஷம் இருண்ட வாழ்க்கை வாழ்ந்த மக்களுக்கு கோலும் இல்லை, படியும் இல்லை. ஆமேன். அந்த 84 வயது கிழவனா அப்படி ஒரு வயது துளிச்சவனாய் அவன் தன் மாமன்கிட்ட போய் ஒளிச்சிருக்கிற போது கர்த்தர் தான் ஒரு கோலை, எங்க கோல் விடுபட்டதோ மறுபடியும் ஒரு கோலை தூக்கி போடுறார். அது எர்ரா, அந்த கோலை எர்ரா கையில் நாம சொல்லுங்க, கையை தட்டாம சொல்லுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிட்டுது, எங்கேயோ இடத்துல அது காணாமல் போயிட்டுது, எங்கேயோ இடத்துல அது விடுபட்டு போயிட்டுது. ஆண்டவர் மறுபடியும் தேசத்தை ஆளும் அடக்கி, தேசத்தை ஆளுகிறது விஜயம் அல்ல, சீமானம் அல்ல. அவன் சொல்லுங்க, தேசத்தை ஆளுகிறது அருமையான பாஸ்டர் சார்லஸ், இங்க இருக்க பிள்ளைகள். அவன் சொல்லுங்க, அப்ப கர்த்தருடைய ஊழியத்துக்கு பிள்ளைகள் தான் தேசத்தை ஆளணும். நீங்க சொல்றதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்க மோடிக்கும் எல்லாருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் உத்தரவு வரும். என் ஜனங்களை ஒடுக்காது, என் ஜனங்களை அடைக்காது, என் ஜனங்களுக்கு கள்ள சட்டத்தை எழுதாது என்று பரலோகத்திலிருந்து ஒரு உத்தரவு அவர் கொடுப்பார். கல்வை தட்டி ஆண்டுக்கு 2 செட்டுங்க. நீங்க முழங்கால் முடைக்கிறார், நீங்க கர்த்தருக்காக முழங்கால் முடைக்கிறார். அவருடைய பிரதமரோடு கர்த்தர் பேசுவார், என் நாட்டின் அதிபதிகளோடு கர்த்தர் பேசுவார். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா மோசேல இருந்து மல்கியா வரைக்கும் தீர்க்கதரிசி அனுப்பி பார்த்தார். ஆமென். கோல் போய் கடைசியாக ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமா இருக்கிற ஆண்டவர்கிட்ட கையில கோலோடையே அவர் சேர்ந்தார். ஆமா சொல்லுங்க, கோலோடே வந்தார். நானே நல்ல மேய்ப்பன், நானே ஆடுகளுக்கு ஆமென் வாசலாக இருக்கிறேன், நேரு என்ற வாசலில் நேராய் வர்றவன். நாம சொல்லுங்க, என்னுடைய ஆடு பக்க வழியா வர்றவன் கள்ளனும் கொள்ளைக்காரமா இருக்கிறான். நாம சொல்லுங்க, இப்படியே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமா அந்த கோலை இது மாதிரி கதை கொண்டு முடிக்கிறேன். நாம சொல்லுங்க, அந்த கோலை சபையாகி உங்களோட கையில் முடிச்சு. ஸ்திரீ வித்து அழிஞ்சு போச்சு, தேவை வித்து தன் வேலையை செய்துட்டு போனோம். சபையும் வித்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட மட்டும் அந்த பொறுப்பு உங்களுடையது. நீங்கள் யாராவது சறுக்குவீங்களா இருந்தால், நீங்கள் இந்த ஊழியத்தை வளர்த்து சபையை கட்டாவிட்டால், சபையின் எழுப்புதலை நீங்கள் கொண்டு வராவிட்டால் அந்த கணக்கு நம்ம மேலே கேட்கப்படும். ஏனென்றால் ஓட்டத்தை தொடக்கிறது ஒரு ஸ்பீடு, அமைச்சருங்க ஓட்டத்தை முடிக்கிறோன்னு ஒரு ஸ்பீடான ஒரு தான் விடுவாங்க. அமைச்சருங்க நம்மை ஆவிக்குரிய ஸ்பீடர்கள், அமைச்சருங்க ஆவிக்குரிய ஃபைட்டர்கள், ஆவிக்குரிய என்ன சொல்றது மிலிட்ரி போர்ச்சவங்க. அமைச்சருங்க கடைசி யுத்தத்தில் ஃபைனலில் கிளைமேக்ஸில் சண்டை பிடிக்கிற ஒரு யுத்த வீரனை போல தான் கர்த்தர் இப்போ திருச்சபையில் உங்களை என்னை கற்று வச்சிருக்கோம்.
நம்ம அழுது நிற்போமா? அழுது நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், அல்லாவின் நிரம்பி சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென், ஆமென். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் இருக்காது. சொல்வோம், இன்னல்கள் இடர்கள் எதுவும் இருக்காது. வெற்றி வேதனை இயேசுவின் அன்பால் முற்றிலும் செயல்படுவேன். வெற்றி வேதனை இயேசுவின் அன்பால் முற்றிலும் நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ அல்ல துருவரோ இருக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ அல்ல துருவரோ இருக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆகாகா, அல்லேலூயா, ஆகாகா, அல்லேலூயா, ஆகாகா, அல்லேலூயா, ஆகாகா, அல்லேலூயா. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் தேவமதுரநாமம். அபியானத்தை போலாச்சு. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் தேவமதுரநாமமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவேன் திருச்சபையானோரே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆசினி கனிவே நேசமதான கஷ்டத்தை உத்தரித்தே. ஆமென். ஆசினி கனிவே நேசமதான கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடத்தை அறுத்து பாவத்தை தொலைத்தால் கண்டுடன் நீ உணர்வே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனிபோல் மாலையில் நல்ல உதயமாய் நீங்கிவிடும் என்று கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கனிவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் மேகமார்த்தீரே. பார்ப்போம் தீவினிலே, கர்த்தரின் தேற்றினீரே. உனக்கு
பெந்தெக்கோஸ்தை நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெக்கோஸ்தை நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையால் இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமையால் இறங்கி வரங்களினாலே நிரப்போ. தொழிலும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, தொழிலும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, தொழிலும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, தொழிலும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கோலாய் மாற்ற போகிறார். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மேலும், தலைவிகள் மேலும், பிள்ளைகள் மேலும், பால் உண்ணுகிற குழந்தைகள் மேலும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, அக்கினி ஊற்றப்படுவதாக. ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம் உனக்குள்ள இறை கொண்டிருக்கிறது. தேவ வழியில் இறை கொண்டிருக்கிறது. அங்கு பிள்ளையே உன் வாயை திறந்து, வாயை திறந்து என்னை நிரப்போ. என் பட்டையை உரிப்பீராக. என்னோட இருக்கிற பெருமைகள், என்னோட அகந்தைகள், எனக்கு கசப்புகள், எனக்கு வைராக்கியங்கள் எல்லாத்தையும் உடைக்கும்படியாக ஆண்டவரே எல்லா விதமான என் மேல ஊற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் உரித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் சாயத்தை, பரிசுத்தாவின் மகிமையை என் மேல ஊற்றுகிறாக, ஊற்றுகிறாக. நான் மற்றவனுக்கு ஒரு ஆதரவு அளிக்கிற கோலாய், மற்றவனை தேற்றுகிற கோலாய், மற்றவனை நிரப்புகிற கோலாய், மற்றவனுக்கு ஆறுதல் செய்கிற கோலாய், மற்றவனை காப்பாற்றுகிற கோலாய், மற்றவனுக்கு நன்மை செய்கிறவனாய். ஆண்டவரே, நான் வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குச்சியை போல இருந்தேன், ஒரு குச்சியை போல இருந்தேன். இந்த குச்சி இப்ப நாங்கள் கொஞ்சம் பேரா இருக்கிறோம். எல்லா கவனி, எல்லா கவனி. இந்த குச்சி வெள்ளரி தோட்டத்துல ஒரு சின்ன மிச்சமா இருக்குது. அதை கத்தர் அது கொஞ்சம் வளர்ச்சி, 2 இலை விட்டு, 2 கிளை விட்டு, துளிர் விட்டு அது இன்றைய நாள்ல இருந்து ஒரு பெரிய மரமாக்க போகிறார். ஏன் மரமாக்க போகிறார் தெரியுமா? இந்த தோட்டம் மாத்திரம் அல்ல, இந்த சபை மாத்திரம் அல்ல, உன்னை வெட்டி 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 எங்கெல்லாம் கொண்டு போறாரோ, எங்கெல்லாம் கொண்டு போய் உன்னை பயன்படுத்த போகிறாரோ, எங்கெல்லாம் கற்றுக் கொண்டு நட போகிறாரோ, அங்கெல்லாம் நீ ஒரு விருட்சமாய் மாறப் போகிறார். அங்கெல்லாம் உன்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கொண்டு வர போகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாகும், ஜாதிகளுக்கு உன்னை தாயாகும், ஜாதிகளுக்கு உன்னை மகிமையான கிரீடமாகும் அவர் ஏற்படுத்த போகிறார். ஒரு ரகசியத்தை சொல்லுங்க, அபிஷேகத்தின் ரகசியத்தை சொல்லுங்க. சாத்ராக்கு ஆபேத்நேகோவை ஒரு அக்கினிக்குள்ள போட்டால் உனக்கு தெரியாது, உனக்கு அபிஷேகத்தின் அக்கினி என்னன்னு உனக்கு தெரியாது. சாத்ராக்கு ஆபேத்நேகோவை பெரிய போட்டாலே கருகி போயிடுவாங்க. அப்படி அக்கினிக்குள்ள போட்டாங்க. ஆனால் அவங்க கருகலை, எரியலை. ஏன் தெரியுமா? அவங்க எரியலை. அந்த ஏன் எரியலை தெரியுமா? தேவன் அவர்கள் மேல் ஒரு அக்கினியை போட்டிருக்கிறார், அபிஷேகம் ஒரு அக்கினியை போட்டிருக்கிறார். அந்த பரலோகத்தின் அக்கினிக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற நரகத்தின் அக்கினியோ, உலகத்தில் பாவத்தின் அக்கினியோ, உலகத்தில் வேறு அக்கினியோ, இந்த அக்கினியை எரிக்க முடியாது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஒரு முடிய கூட இருக்க முடியாத உலகத்தின் போக்குகள், உலகத்தின் சித்திரங்கள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், இந்த பொல்லாதனுக்கு எங்களுக்கு ஒன்று கிடையாது, இந்த பொல்லாத சாத்தானுக்கு சபையில எந்த அதிகாரம் கிடையாது. எங்களை ஒதுக்கவோ, எங்களை அடைக்கவோ, எங்களுக்கு சட்டத்திட்டங்களை போட்டு தேசத்திற்கு கிறிஸ்தவர்களை அடைக்கவோ ஆண்டவர் எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த உலகத்தின் அதிகாரம் எல்லாம் கர்த்தர் பிடுங்கி போட்டார். இந்த உலகத்தின் அதிகாரம் எல்லாம், உலகத்தின் அதிபதி எல்லாம் தன் காலங்களை சங்காரம் பண்ணினார் ஆண்டவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மகிமைக்கு நடத்துகிறார். ஜெபம் பண்ணி முடிக்கணும். ஒரு குச்சியை கர்த்தர் கோலாய் மாற்றுகிறார். சொன்னது போல எதெல்லாம் உரிக்கணுமோ அதெல்லாம் உரிச்சு
ஒரு கோலாய் மாற்றி அந்த கோலை செங்கோலாய் மாற்றுகிறார். அந்த குச்சியே இருந்த நம்ம கோலாய் மாறி அந்த கோல் எல்லா கிருபைகளுக்காக எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வருகிற நாட்கள் அவரையும் ஒரு குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் வேர்ட் ஆஃப் கட் சபை சார்பா தமிழ்நாட்டு சபை சார்பா ஐயாவே நாங்கள் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வருகிற நாட்களில் ஸ்ரீலங்கா பகுதியில் அவரையும் ஒரு ஊழியத்தையும் ஒரு செங்கோலாய் மாற்றி அநேக ஜனங்களை ஆளவும் அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. தெரியுமா நேரம் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் குச்சியா இருந்தால் செங்கோலாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உரிக்கணுமோ எல்லா காரியங்களை உரித்து எங்களை ஒரு கோலாய் மாற்றி அநேக ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லாமே, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் வழி நடத்துகிற விசேஷமாய் கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தர் நம்மளை செங்கோலாய் கர்த்தர் வைப்பாராக. ஆமென். இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என் மேல் இருப்பதில் நான் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தையின் மேல் இருப்பதில் நான் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம்